நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். யோகி ஆதித்யநாருடைய பதவி பறிப்பு உண்மை என்ன, யோகி அவர்கள் என்ன சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். யோகி ஆதித்யநாருடைய பதவி பறிக்கப்படுகிறதா? ஹாஜ் தக் என்ற இந்தி சேனலுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உங்களுடைய பதவி பறிக்கப்பட போதுன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானுங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் என் பதவி என்ன ஆக போகுது என்பதை பற்றி ஒரு முழு விளக்கம் அளித்திருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, யாரை நம்பி வாக்களிக்க போகிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த கட்சியிலே இருக்க போகிறதில்ல, அந்த ஆட்சி அதிகாரத்திலும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு வாக்களிக்கின்ற மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இப்போது உத்தரப்பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படி நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால வரலாறை யோகி அவர்கள் முறியடித்து இருக்கவே மாட்டார். ஒரு கட்சி ஒரு முறை வெற்றி பெற்று மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை. அதுலேயும் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து மீண்டும் உத்தரப்பிரதேசில் அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் பெயரையே முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து மீண்டும் வெற்றி பெற்ற வரலாறு உத்தரப்பிரதேசில் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. யோகி ஆதித்யநாத்தும் மக்கள் வைத்த நம்பிக்கையை வீண் செய்யலை. அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை செய்து முடித்திருக்கின்றார். உண்மையை சொல்ல போனோம்னா உத்தரப்பிரதேசமானது எங்கேயோ இருந்தது, பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, தொழில்துறையில் உற்பத்தி இவற்றையெல்லாம். ஆனால் யோகி ஆதித்யநாத் இப்போ கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக அங்கே ஆட்சி ஆளுவதன் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டு தொழில்துறை வளர்ச்சியிலும் ஜிடிபியிலும் 2ஆம் இடம் வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம். இப்படி மக்களுடைய வாழ்க்கை தரமும் மாநிலத்தினுடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்கிற இந்த தருணத்தில் அந்த மக்கள் யாரை நம்பி வாக்களிப்பாங்க? என்னதான் உத்தரப்பிரதேசில் வாரணாசி இருந்தாலும் அந்த வாரணாசியில் மோடி அவர்கள் போட்டியிட்டாலும் யோகி ஆதித்யநாத்தை நம்பி தான் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க. ஸோ யோகி மீது உத்தரப்பிரதேச மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்காங்களப்பா. அதனால் அந்த நம்பிக்கையை கேள்விக்குறி ஆக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் நம்பியா ஓட்டு போடுறீங்க. இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராகவே இருக்க மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பாஜக கட்சியில் இருக்க மாட்டாங்க, பாஜக முதல்வராகவும் இருக்க மாட்டாங்க, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இருக்க மாட்டாங்க. மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடாது. நான் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை திறந்தேன், சுகாதாரத்தை கொண்டு வந்தேன், மின்சாரத்தை இலவசமாக்கினேன், மக்களுக்கானவற்றை நான் செஞ்சேன். ஆனால் என்ன ஆளை விட்டாங்களா, சிறையில் தூக்கி போட்டாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத்தும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மோடி அவர்கள் விடமாட்டார், உள்ள தூக்கி போட்டுருவார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பீதியை கிளப்பினாங்க. அதே மாதிரி தான் இந்தியா முழுவதும் மோடி மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அதே அரவிந்த் கெஜ்ரிவால், அதே ராகுல் காந்தி எல்லாருமே மோடியை பொறுத்த வரைக்கும் 2025 செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் பிரதமராக இருப்பார். அதற்கு பிறகு அவர் இருக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவில் 75 வயதுக்கு மேலானவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, ஆட்சியில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் போய் வாயா அப்படின்னு வலுக்கட்டாயமாக அனுப்பிடுவாங்க. அதனால் மோடி அவர்கள் கூட செப்டம்பர் மாதம் 2025 வரைக்கும் தான் பிரதமர். அதுக்கு பிறகு அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் யார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அரசியல் இருக்க போகிறதில்ல, ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. அவங்கள நம்பி ஓட்டு போடாதீங்க. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் வாக்கு கேட்டுக்கிட்டு வராரு, மூளைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருக்காக கேட்குறாரு இல்லை, அடுத்தது அமித்ஷா அவர்கள் பிரதமராக உட்கார போறாரு, அவருக்காக வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. முதல் 2 முறை தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுக்காக அமித்ஷா அவர்கள் வாக்கு கேட்டாரு. இந்த முறை தேர்தலில் அமித்ஷா அவர்களுக்காக மோடி வாக்கு கேட்கிறாரு. மோடிலாம் பிரதமராக தொடரவே மாட்டாரு. பல மூத்த கட்சி நிர்வாகிகளும் பல மாநில முதலமைச்சர்களும் மோடி அவர்கள் 75 வயதை காரணம் காட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. கட்சி தொடர்புகளை எல்லாருமே பார்த்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு 75 வயதை காரணம் காட்டி. அப்போ மோடி மட்டும் எப்படி இருப்பார்? பாஜகவில் எழுதப்படாத சட்டம் அது. பாஜகவில் கொள்கையை மீற மாட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் 2025 செப்டம்பருக்கு பிறகு பிரதமராக இருப்பேன் என்று அவரால் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு மேடையில் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேட்டாங்க. ஆனால் பிரதமர் அவர்களும் நான்
இன்னும் இந்தியா 500 ஆண்டு காலத்துக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளம் இடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு கண்டி. ஆனால் 2029 வரைக்கும் நான் தான் பிரதமர் என்று அவரும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் யோகி ஆதித்யநாத் அவர்களும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக தொடர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருபடி மேலே போய் அகிலேஷ் யாதவ் அவர்கள் உத்தரப்பிரதேசில் ஒட்டுமொத்த தொகுதியும் இந்த முறை பாஜக இழக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ ஏற்கனவே எங்களுடைய வாக்கு வங்கி எங்கேயோ இருந்தது. அதனால் சென்ற முறை வெற்றி பெற்ற எந்த இடத்திலும் சரி இந்த முறை பாஜக வெற்றி பெறாது. ஸோ பாஜக வெற்றி பெறவில்லை என்றால் அவங்கள ஆட்சி கட்டில் விட்டு வைக்காது பாஜக ஆர்எஸ்எஸ். அதனால் யோகி ஆதித்யநாத் முதல்வராக தொடர மாட்டார் அப்படின்னு நம்முடைய அகிலேஷ் யாதவ் அவர்களும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காரு. இதற்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆடா எதிர்கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கையில் கிடைக்கலைங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் பதவியில் இருக்க மாட்டார், மோடி அவர்கள் பதவியில் இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு வீணான பொருளையை கலப்புறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, தேர்தலுக்கு பிறகு பாருங்க மோடி அவர்கள் 400 எம்பிக்களுடன் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்கிறார். அதில் 400 தொகுதியில் எப்படி வெற்றி பெறுவீங்க? பாஜக கோஷம் இட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித்தக்கில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, இது பிஜேபியினுடைய முழக்கம் கிடையாது. 400 தொகுதிகள் வெல்வோம் என்பதெல்லாம் பிஜேபியினுடைய முழக்கமே கிடையாது. இது தேசத்தினுடைய குறிக்கோள் மற்றும் முழக்கம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்கிறார். தேசத்தின் முழக்கமா? ஆமாம். மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக நம்ம இந்திய திருநாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏழைகளுடைய வாழ்வில் பசி இல்லாத ஒரு தருணத்தை உருவாக்கியிருக்கிறாரு. இலவச உணவுப் பொருட்களை கொடுக்கிறாரு. பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. இந்தியா பாதுகாப்புடன் இருக்கிறது. உலக நாடுகள் இந்தியாவை பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையுடன் பார்க்கிறது. இப்படி மக்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் மோடி அவர்கள் செஞ்சு கொடுத்திருப்பதனால இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக மோடி 400 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கோஷமிடுகின்றார்கள். அதனால தான் நம்ம சொன்னோம், இது மக்களுடைய குரல், தேசத்தினுடைய முழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது பாஜகவுடைய முழக்கம் மட்டும் கிடையாது. அதனால் மக்களே தன்னெழுச்சியாக பாஜக 400 என்று கிளர்ந்து எழுந்திருப்பதனால பாஜக 400 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகளுடைய கனவானது ஒருபோதும் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்கேயாவது யோகி ஆதித்யநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க தேர்தல்லாம் நடந்து முடிந்த பிறகு உங்களை ஆட்சியிலே வச்சுருக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் அளிங்க அப்படின்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் அளிக்கவே இல்லை. ஆனால் மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, நான் ஆட்சியில் இருக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் இல்லாமல் போகிறேன், அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் எனக்கு கட்சியினுடைய மதிப்பு முக்கியம், கட்சியினுடைய கொள்கை முக்கியம். மக்களுக்கு நம்ம அரசியலில் இருக்கிற போது என்ன செய்யணும் என்பது தான் முக்கியம். நான் என்றைக்கும் அதிகாரத்தை எதிர்பார்த்து நான் பாஜகவில் சேரவே இல்லை. ரெண்டாவது, நானே ஒரு துறவி, எனக்கு எதுக்கு அதிகாரம்? கொடுத்தா வேலையை செய்வேன், அந்த வேலைக்கான ஊதியத்தை பெறுவேன், அவ்வளோதான். மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. அதுக்காக அதிகாரத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாரு. ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகி ஆதித்யநாத் மீது கை வைப்பதற்கு இன்றைக்கி பாஜகவில் யாருமே கிடையாது. என்னப்பா சொல்கிற? பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனி மனித துதிப்பாடுதல் கிடையாது. பாரத் மாதா கி ஜெயன் தான் சொல்லுவாங்க, ஜெய் ஹிந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஒருபோதும் சரி மோடி வாழ்க, அத்வானி வாழ்க, அமித்ஷா வாழ்க, யோகி வாழ்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி கொள்கை நிலைப்பாடு கொண்டவங்களுக்கு கட்சியில் தலைவர் என்ற இமேஜ் இருக்காது. முதல்ல நேஷன் ஃபஸ்ட்டு, பார்ட்டி செகண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்ட்டிக்காக தான் மக்களை அன்று ஒருபோதும் தனி மனித துதிப்பாடல் பாஜகவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ என்னான்னு கேட்டிங்கன்னா, யோகி மீது கை வைப்பதற்கு இப்போதைக்கு பாஜகவில் யாருமே இல்லைன்னு சொல்கிற என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம மோடி அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2029 வரைக்கும் தான் தொடருவார். அமித்ஷா அவர்கள் அதை உறுதிப்படுத்திட்டார். ஆனால் 2029க்கு பிறகு யோகி தான் பிரதமர் வேட்பாளர் என்பது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக யோகி அவர்களை தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி கட்சிக்குள்ளேயும் சரி உயர்மட்ட கமிட்டியில் அவரை போட்டு கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் உத்தரப்பிரதேசில் வெற்றியோ தோல்வியோ பாஜகனுடைய அடுத்த முகமாக யோகி வந்துட்டார். யோகியை பாஜக கொண்டு நிறுத்துதா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. யோகியை எதிர்க்கட்சிகள் தான் கொண்டு நிறுத்துகின்றார்கள். எப்படி நிறுத்துகிறாங்க? அவாரியா மோடியே மேலியா, யோகி மட்டும் வந்தான்னு வச்சுங்களேன் முழுக்க முழுக்க இந்துத்துவவாதி. இங்கே சிறுபான்மைக்கு இடமே இருக்காது. அவனுடைய ஜேசிபி எல்லாம் எங்கே போய் என்ன வேலையை பார்த்துருக்கு நீ பார்த்தியா இல்லையா?
அதனால் யோகி மட்டும் பாஜகவுடைய தலைமைக்கோ இல்லை ஆட்சிக்கோ வந்துட்டான்னா அப்போவே நாடு க்ளோஸ், அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்களை விமர்சிப்பதை விட, அமித்ஷா அவர்களை விமர்சிப்பதை விட யோகி அவர்களைத்தான் வட இந்தியா தென்னிந்தியாவில் அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்துத்துவ தலைவர், இந்து வெறியர் என்ற அடிப்படையில் விமர்சித்தாங்க. ஸோ இன்றைக்கி அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் தாண்டி யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் வளர்ந்திருக்கின்றார். நம்ம மோடி அவர்கள் பிரதமராக இருந்து பல ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு பிறகு யார் என்பதை மோடி அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். அதனால் யோகி மீது கை வைக்க மாட்டாங்க. என்னப்பா யோகி மீது நம்ம மோடி அவர்கள் கை போட்டுக்கிட்டு நடந்துட்டு போகிறாருன்னா அடுத்தது யோகி தான் என்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, நம்ம மோடி அவர்கள் யாருடைய தோள்பட்டை மீதும் கை போடவே மாட்டார். மோடி என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பாஜகவுடைய மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உட்காந்துருப்பார், முதுகில் தட்டி கொடுப்பாரு. இல்லைன்னா அந்த பாஜகவுடைய மாநில தலைவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை தட்டி அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பார். ஆனால் யார் மீதும் இப்படி நெருக்கமாக கை போடவே மாட்டார். ஆனால் எந்த ஒரு சமூக வேறுபாடும் இன்றி இப்படி சகஜமாக தோள்பட்டு மேலே போட்டுக்கிட்டு போகிறாருன்னா பாஜகவுடைய அடுத்த முகம் யோகி ஆதித்யநாத் தான். அதனால் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொள்கை தான் முக்கியம், கட்சியுடைய மதிப்பு மரியாதை தான் முக்கியம். நான் அதிகாரங்களை எதிர்பார்த்து கட்சிக்கு வந்தது கிடையாது. வேணான்னு சொன்னால் நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இயல்பாக கட்சி பணிக்காக திரும்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட யோகி ஆதித்யநாத் மீது கை வைக்க மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யோகி ஆதித்யநாத் தான் அடுத்தது பாஜகவுடைய முகமாக இருக்க போகிறான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆர்எஸ்எஸும் யோகி ஆதித்யநாத் தான் அடையாளம் காட்டிக்கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் பொறுத்து பார்ப்போம். மக்கள் நம்பிக்கை பெற்றவர்களை அரசியல் களத்தில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்பது எதிர்க்கட்சியுடைய நோக்கம். அதற்காக யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்க மாட்டார், மோடி அவர்கள் பிரதமராக இருக்க மாட்டார் என்று அவதூறு பரப்புனாங்க. ரிசல்ட்டும் நெருங்கி வருகிறது. ஸோ இந்த தருணத்தில் யோகி ஆதித்யநாத்தும் ஆஜிதக் சேனலில் அடப்போங்கய்யா, எதிர்கட்சிக்காரங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா, வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அடித்து சொல்லி கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கெல்லாம் ஜெயிச்சுமோ அதை விட கூடுதலாக ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் 400 இடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எது நிறைவேறப் போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.